ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஃபோட்டோஷாப்பில் மூவ் அண்ட் செலெக்ஷன் டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணி ஃபைலில் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். அதில் வித், ஹைட், ரெசல்யூஷன், கலர் மோட் எங்களுக்கு என்ன அளவில் வேணுமோ அதை கொடுத்துட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ண வேண்டாம். எங்களுக்கு ஒரு நியூ லேயர் ஒன்று உருவாகும். அடுத்தது விண்டோஸில் டூல்ஸ்ன்ற ஆப்ஷனை நாங்கள் கிளிக் பண்ணோம்னா ஃபோட்டோஷாப்ட லெஃப்ட் சைடில் எங்களுக்கு ஒரு டூல் பார் ஒன்று உருவாகும். அதில் நிறைய டூல்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மூவ் டூல். இதை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். மூவ் டூல் நாங்கள் என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு லேயரில் இருக்கிற இமேஜை இன்னொரு லேயருக்கு கொண்டு போகிறதுக்கு மூவ் டூலை யூஸ் பண்ணுவோம். இதில் எங்களுக்கு மேலே பல ஆப்ஷன் தந்திருக்கணும். ஃபஸ்ட்டு ஆட்டோ செலக்ட். அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி இருக்கிறதால நாங்கள் எங்களுக்கு விரும்பின பிக்சரை மூவ் பண்ணி கொள்ளலாம். இந்த டிக்கை நாங்கள் எடுத்துட்டோம்டா கடைசியாக எந்த பிக்சர் செலக்ட் பண்ணோமோ அந்த பிக்சரை மட்டும்தான் எங்களால் மூவ் பண்ண இயலும். மற்ற பிக்சரை மூவ் பண்ண இயலாது. இதில் அடுத்த ஆப்ஷன் ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ். இந்த ஆப்ஷன் இருக்கிறதால எங்களோட இமேஜோட போர்டரை சுற்றி ஒரு செலெக்ஷன் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த டிக்கை நாங்கள் எடுத்துட்டோம்டா அந்த ஆப்ஷன் இல்லாமல் போயிடும். இந்த ஆப்ஷன் இருக்கிறதால எங்களுக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட சைஸை நாங்கள் எங்களுக்கு விரும்பின அளவில் கூட்டி குறைச்சி கொள்ள முடியும். அடுத்தது இந்த இமேஜில் நாங்கள் ரைட் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு மேலும் பல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரொட்டேட் 90%, ரொட்டேட் 180%, ஃப்ளிப் வெர்டிகுலர், ஃப்ளிப் ஹாரிசாண்டல் ரெண்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை பயன்படுத்தி நாங்கள் எங்களோட இமேஜை ரொட்டேட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது நாங்கள் எங்களோட ஏரை முன்னுக்கு பின்னுக்கு மாற்றிக்கொள்வதன் மூலமாகவும் எங்களோட இமேஜை முன்னுக்கு பின்னுக்கு மாற்றிக்கொள்ளலாம். இதுக்கு நாங்கள் மூவ் டூலை தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இந்த லேயரில் இருக்கிற கண் மாதிரி ஐக்கனை நாங்கள் எடுத்துட்டோம்டா அந்த இமேஜ் இல்லாமல் போயிடும். அது மறுபடியும் கிளிக் பண்ணோம்டா அந்த இமேஜ் எங்களுக்கு வந்துடும். அடுத்ததாக நாங்கள் செலெக்ஷன் டூல்ஸை பற்றி பார்ப்போம். அதில் மார்க்கெட் டூல், ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல், எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல், சிங்கிள் ரோ மார்க்கெட் டூல், சிங்கிள் காலம் மார்க்கெட் டூல். இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூலை பற்றி பார்ப்போம். இது சாதாரணமாக எங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் எங்களோட செலெக்ஷனை செய்து தரும். இதில் மேலதிகமாக 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நியூ செலெக்ஷன். இது நாங்கள் சாதாரணமாக செலக்ட் பண்ணுற மாதிரி தான். இதை மூவ் டூலை பயன்படுத்தி நாங்கள் மூவ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது அட் டு செலெக்ஷன். இது நாங்கள் குறிப்பிட்ட ஏரியாவை செலக்ட் பண்ணுறோம். ஆனால் இதை விட எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் அதே இடத்துல செலக்ட் பண்ணணுமெண்டா இந்த ஆப்ஷனை நாங்கள் பயன்படுத்தி செலக்ட் பண்ணலாம். அடுத்தது சப்ட்ராக்ட் செலெக்ஷன். இது நாங்கள் செலக்ட் பண்ண ஏரியாவில் நாங்கள் கூடுதலாக செலக்ட் பண்ணிட்டோம் இல்லை இந்த பகுதி எங்களுக்கு நீக்கணுமெண்டா இந்த ஆப்ஷனை நாங்கள் பயன்படுத்தி செலக்ட் பண்ணலாம். அடுத்தது இன்டர்செக்ட் செலெக்ஷன். இது நாங்கள் செலக்ட் பண்ணுற ஏரியாவுக்குள்ளே இன்னொரு ஏரியாவை நாங்கள் செலக்ட் பண்ணணுமெண்டா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தலாம். இதில் நான் ஒவ்வொன்றையும் மூவ் பண்ணி காட்டியிருக்கேன். அடுத்ததாக அடுத்த ஆப்ஷன் மேலே பார்ப்போம். ஸ்டைல் என்ற ஆப்ஷனுக்கு 3 ஆப்ஷன் எங்களுக்கு தந்திருக்கணும். ஃபஸ்ட்டு நார்மல். இது நாங்கள் சாதாரணமாக எங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் நாங்கள் வரைஞ்சி கொள்ளலாம். அடுத்தது ஃபிக்ஸ் ரேட்டியோ. இது நாங்கள் எங்களுக்கு வேண்டிய ஹைட் வித் கொடுத்துட்டு நாங்கள் எங்களோட செலெக்ஷனை செய்யலாம். அடுத்தது ஃபிக்ஸ்ட் சைஸ். இது நாங்கள் எங்களுக்கு விருப்பமான ஹைட் வித்தை கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணினாலே எங்களோட செலெக்ஷனை இது செய்து தரும். அடுத்த டூல் எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல். இது எங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் செலெக்ஷனை செய்கிறதுக்கு உதவும். இது நாங்கள் சாதாரணமாக கையினால் ட்ரா பண்ணினோம்டா எங்களுக்கு ஒழுங்கற்ற
ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ஆனால் வந்து நாங்கள் ஷிஃப்டோட ஓல்டரை ப்ரெஸ் பண்ணி கொண்டு நாங்கள் எங்களோட செலெக்ஷனை வந்து நாங்கள் செய்தோம்டா எங்களுக்கு வந்து சரியான அளவில் வந்து சரியான ரவுண்ட் ஷேப்பில் வந்து எங்களோட செலெக்ஷன் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதை நான் மூவ் பண்ணி காட்டியிருக்கிறேன். அடுத்தது வந்து சிங்கிள் ட்ரோ மார்க்கெட் டூல். இது வந்து கூடுதலாக டிசைனிங் பர்பஸ்க்காக தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு காட்டியிருக்கிறோம். அதில் வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை நாங்கள் கிளிக் பண்ணோம்னா எங்களுக்கு ஈஸியாக வந்து எங்களோட செலெக்ஷனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து ஹொரிசோண்டலாக வந்து எங்களோட செலெக்ஷனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து நாங்கள் வந்து சிங்கிள் கோலம் மார்க்கெட் டூலை பற்றி பார்ப்போம். இதுவும் வந்து டிசைனிங் பர்பஸுக்காக தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதுவும் அதே மாதிரி தான் ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கொடுத்து செலக்ட் பண்ணுவோம். இது வேர்ட்டிகுலர் சைஸில் வந்து எங்களோட செலெக்ஷன் செய்ய உதவும். அடுத்தது வந்து லேசோ டூல். இதில் லேசோ டூல், பொலிகனல் லேசோ டூல், மேக்னெட்டிக் லேசோ டூல். இதில் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் லேசோ டூலை பற்றி பார்ப்போம். மார்க்கெட் டூலில் வந்து நாங்கள் எங்களோட செலெக்ஷனை வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் ஸ்கொயர் ஷேப்லேயும் வந்து செய்தனாங்க. ஆனால் லேசோ டூலால் வந்து நாங்கள் எங்களுக்கு விருப்பமான செலெக்ஷனை விருப்பமான மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து மேலதிகமாக எங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நியூ செலெக்ஷன். இது வந்து சாதாரணமாக நாங்கள் செலக்ட் பண்ணுறது. அடுத்தது வந்து அட் டு செலெக்ஷன். இது வந்து நாங்கள் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக செலக்ட் பண்ணணுமெண்டா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து சப்ட்ராக்ட் செலெக்ஷன். இது வந்து நாங்கள் மேலதிகமாக செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பகுதியை நீக்கணுமெண்டா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து இன்டர்செக்ட் செலெக்ஷன். இது வந்து நாங்கள் செலக்ட் பண்ணின பகுதிக்குள்ளேயே இன்னொரு பகுதியை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணணுமெண்டா இந்த ஆப்ஷனை நாங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நாங்கள் செலெக்ஷன் செய்து முடிஞ்சுது. இதை வந்து நாங்கள் மூவ் டூலை பயன்படுத்தி மூவ் பண்ணி காட்டியிருக்கிறேன். அடுத்ததாக வந்து நாங்கள் பொலிகனல் லேசோ டூலை பற்றி பார்ப்போம். இது வந்து பென் டூலுக்கு ஈக்குவலான ஒரு டூலாக நாங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸை வந்து பயன்படுத்தி எங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு உதவும். இது வந்து நாங்கள் மவுஸை வந்து விட்டு விட்டு கிளிக் பண்ணுறதன் மூலமாக எங்களுக்கு வேண்டிய இடங்களில் வந்து நாங்கள் எங்களோட செலெக்ஷனை செய்து கொள்ளலாம். இது வந்து அக்யூரேட்டாக வந்து எங்களோட செலெக்ஷன் செய்கிறதுக்கு உதவும். இதையும் நான் வந்து மூவ் டூலால் மூவ் பண்ணி காட்டுறேன். அடுத்ததாக வந்து நாங்கள் மேக்னெட்டிக் லேசோ டூலை பற்றி பார்ப்போம். இது மற்ற 2 டூல்ஸோட ஒப்படைக்கையும் வந்து எங்கள்கிட்ட செலக்ட் பண்ண வேண்டிய பிக்சரோட லைன்ஸ் அவுட்லைன்ஸை வந்து மிக துல்லியமாக வந்து செலக்ட் பண்ண உதவும். இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை பயன்படுத்தி தான் எங்களுக்கு மிக சரியாக வந்து எங்களோட செலெக்ஷன் செய்ய உதவுது. இது வந்து நாங்கள் சாதாரணமாக ஒரு பாயிண்டில் வந்து நாங்கள் கிளிக் பண்ணோம்னாலே நாங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய இடங்களில் மூவ் பண்ணி கொண்டு போகும்போது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே செலக்ட் பண்ண ஆரம்பித்தோமோ அதே இடத்துல வந்து எங்களோட செலெக்ஷனை கொண்டு வந்து முடிக்க வேணும். அப்படின்னா தான் அந்த செலெக்ஷன் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணி வரும். இதையும் வந்து நான் மூவ் டூலை பயன்படுத்தி மூவ் பண்ணி காட்டுறேன். மற்ற 2 டூல்ஸோட ஒப்படைக்கையும் வந்து மேக்னெட்டிக் லேசோ டூல் வந்து மிக தெளிவாக வந்து எங்களோட செலெக்ஷனை செய்திருக்குது. இதான் வந்து குயிக் செலெக்ஷன் டூல், மேஜிக் வேன் டூல். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் குயிக் செலெக்ஷன் டூலை பற்றி பார்ப்போம். குயிக் செலெக்ஷன் டூல் வந்து நாங்கள் ஈஸியாகவும் ரொம்ப ஸ்பீடாகவும் வந்து எங்களோட செலெக்ஷனை செய்கிறதுக்கு உதவும். இது வந்து ரொம்ப அட்வான்ஸான டூல். நாங்கள் எங்களுக்கு செலக்ட் பண்ண வேண்டிய ஏரியா வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். இதில் வந்து அதை விட எங்களுக்கு மேலதிகமாக 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து அட் டு செலெக்ஷனை பார்த்தோம்னா நாங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஏரியாவை விட கூடுதலான ஏரியா வந்து நாங்கள் செலக்ட் பண்ணணுமெண்டா இந்த ஆப்ஷனை வந்து நாங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது சப்ட்ராக்ட் செலெக்ஷன். இது வந்து நாங்கள் செலக்ட் பண்ணதில் வந்து எங்களுக்கு தேவையில்லாததை நீக்க வேணுமெண்டா இந்த ஆப்ஷனை வந்து நாங்கள் பயன்படுத்தலாம்.
இந்த இமேஜில் வந்து நாங்கள் ரைட் கிளிக் பண்ணோம்னா ஃபெதர் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஃபெதர் நாங்கள் எங்களுக்கு விரும்பின அளவு கொடுத்து ஓகே பட்டனை கிளிக் பண்ணோம்னா எங்களுக்கு அந்த இமேஜுக்கு வந்து ஃபெதர் கொடுப்பட்டிருக்கு. இதில் நோக்கம் என்னென்னா நாங்கள் ஒரு பிக்சரை வந்து இன்னொரு பிக்சரில் கொண்டு பொறுத்துகிற போது அந்த பிக்சரோட விளிம்புகள் வந்து தெளிவாகவும் மிக அழுத்தமாகவும் இருக்கிறதுக்கு வந்து இந்த ஃபெதர் ஆப்ஷனை வந்து நாங்கள் கொடுப்போம். இதனால் வந்து நாங்கள் எடிட்டிங் செய்த போது ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து மேஜிக் வேன் டூலை பற்றி பார்ப்போம். இதுவும் வந்து ஒரு அட்வான்ஸான டூல். இது வந்து நாங்கள் கிளிக் பண்ணுற இடத்துல உள்ள பர்டிகுலர் கலர் ரேஞ்சை வந்து அந்த பிக்சரில் எங்கே இருக்கோ அங்கே எல்லாம் எங்களுக்கு செலக்ட் பண்ணி தரோம். இதில் வந்து நாங்கள் ரைட் கிளிக் பண்ணி சிமிலர் அண்ட் ஆப்ஷனை கொடுத்தோம்னா அந்த நாங்கள் செலக்ட் பண்ணின வந்து பிக்சருக்குரிய கலரில் இருக்கிற அதே கலர் ரேஞ்சில் இருக்கிற இடங்களையும் வந்து எங்களுக்கு செலக்ட் பண்ணி தரும். இதே மாதிரி தான் டொலரன்ஸும். இதுக்கும் நாங்கள் செலக்ட் பண்ணுற பிக்சலுக்கு ஏற்ற அதோட வந்து கூடுதலாக இருக்கிற சிமிலராக இருக்கிற கலர் ரேஞ்ச் உள்ள இடங்கள் எல்லாமே எங்களுக்கு செலக்ட் பண்ணி தரும். இதில் வந்து நான் காட்டியிருக்கிறேன். அதோட வந்து இதுலேயும் வந்து எங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுவும் வந்து நாங்கள் அங்கே முதல் யூஸ் பண்ணின மாதிரி தான் பயன்படுத்துவோம். இதில் வந்து நான் குறிப்பிட்ட கலரை வச்சுக்கொண்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து எங்களுக்கு தேவையில்லாத பகுதியை நீக்க வேணும் அல்லது கூட்ட வேணும் ரெண்டாவது வந்து இந்த 4 டூல்ஸையும் பயன்படுத்தி நாங்கள் மாறி மாறி செய்து கொண்டிருக்கலாம். அதில் வந்து சப்ட்ராக்ட் செலெக்ஷனை யூஸ் பண்ணி நாங்கள் தேவையில்லாத பகுதியில் நீக்குவோம். இதில் வந்து நான் சப்ட்ராக்ட் டூலை பயன்படுத்தி தேவையில்லாத இடங்களை வந்து நீக்கியிருக்கிறேன். இதில் வந்து எங்களுக்கு பட்டர்ஃப்ளையில் இருக்கிற குறிப்பிட்ட கலர் ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்குது. தேங்க்யூ.